ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சூப்பரான இந்த சீசன் 9ஓட இறுதி ஃப்ரைடே வேக்கப் சாங். ஓஹோ கிக்கு ஏறுதே அடடா, தலைவர் சாங்கை கேட்டாவே சும்மா அதிர்தில்லைன்ற மாதிரி எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு சாங். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ரிங்டவுன், அந்த வாயில் விசில் இருப்பேன் வரல சாரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாங், என்னமா வந்து கருத்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. சரி, அதை வந்து இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்க்கு வேக்கப் சாங்காக போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு சாங். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரஜினி அவர்களுடைய சாங், படையப்பால சான்ஸே இல்லை, சூப்பர் படம். இப்போது ரஜினி ரசிகராக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த 4 பேரில் யார் இருக்காங்கன்னா நம்ம சபரி, அது உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஸோ இது ஒரு வேளை வந்து சபரிக்கு உண்டான சாங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது. அதே மாதிரி அதிகப்படியாக இந்த பாட்டில் வந்துட்டு வரது பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று வந்துட்டு நம்ம விக்ரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபரி எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க. ஆனால் நேற்று வந்துட்டு இன்னொரு க்ளூ, எப்பயுமே வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஏவின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதில் வந்து யாருக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஏவி போடுறாங்களோ, பையனுடைய போடுறாங்களோ, அவங்க தான் மேக்ஸிமம் டைட்டில் வின்னராக வருவாங்க, இல்லை ரன்னராக வருவாங்க, இதுதான். ஆனால் நேற்று வந்துட்டு ட்விஸ்ட் என்னென்னா அரோராவோடது லாஸ்ட்டாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி யாரோட வந்துச்சு, சபரி இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரில் யாரோ வந்து டைட்டில் வின்னராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஒருவேளை நம்மளை குழப்பறதுக்காக, ஏன்னா இந்த சீசனில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் குழம்பி வந்திருக்கு. இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களோ, அப்படியே மாற்றி போட்டிருக்காங்களோ. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு விக்ரமும் திவ்யா வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாரோ வந்துட்டு டைட்டில் வின்னர் ரன்னராக வராங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேம்னு பார்த்தா விக்ரம் இவங்க 4 பேரில் ஒரு 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 டீசெண்டான ஏதோ ஒரு கேம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திவ்யாவுக்கு ஓட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரியும் பார்க்கும்போது இது கொஞ்சம் இந்த அதை வச்சு கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான். அந்த சைடும் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் இந்த சாங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு சபரிக்கு நிறைய ஆப்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் ஓட்ஸ் அன்அஃபிஷியலாக ஓரளவுக்கு வந்துவும் இருக்குது. அதே மாதிரி விக்ரமுக்கு ஓட்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஏன்னா அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அரோராக்கு மேலே ஓரளவுக்கு கொஞ்சம், ஆனால் 1 லட்சம் ஓட்டில் சுத்தமாக வரவே இல்லை. ஈவன் இந்த ஃபினாலேயில் வந்து லாஸ்ட்டாக வந்து விக்ரம் இருக்காங்க, அதாவது லாஸ்ட் வாரத்தில் இருக்காங்க. அப்போ கூட 1 லட்சம் ஓட்டு வரலைன்னா கொஞ்சம் அவர் மேலே பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது, சரிங்களா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது, இந்த வேக்கப் சாங் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச சபரி ஹைலி பாசிபிள். அடுத்தது நம்ம விக்ரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அரோரெல்லாம் கொஞ்சம் தான், திவ்யாலாம் கொஞ்சம் தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. தனித்தனியாக தங்கத்தை பூட்டி வைக்க வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்டியது பூட்டு. அது வந்து விக்ரமுக்கு அந்த வார்த்தை அப்படி பாடும்போது சூப்பராக அழகாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் திவ்யாவுக்கு வந்துட்டு குழந்தை ஞானி என்ற இருவர் தவிர இங்கு சுகமாய் வாழ்ந்தவர் யார் காட்டு. ஏன்னா அவங்க அந்த கடந்து வந்த பாதையில் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் மேலே தான் நிறைய பழிகள் வரும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் வந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ யாருக்கு தான் கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதையுமே நிறைய பேர் வந்துட்டு எல்லா பழியும் வந்துட்டு என்ன தான் நடந்தாலும் கடைசியில் பெண்கள் மேலே தான் விழுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பெண் மேலே ஒரு பழியை போட்டிங்களே திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டதையும் பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட்டாக விஜய் பார்வதி போகும்போது அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. அது இன்னுமே வந்துட்டு மாறாத வடுவா நிறைய பேர், அதாவது குறிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்கள் இதயத்தில் வந்து தச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த வேக்கப் சாங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சபரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை விக்ரமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களுக்கு இந்த சாங் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது, யார் எவிக்டட் ஃபஸ்ட்டு ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.